Mist ice cream. Milky Mist ice creams. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. இப்ப பாருங்க 15 மினிஸ்டர் போனாங்க, உதயநிதி போயிட்டாரு, வருங்கால முதலமைச்சரே வருக வருக போஸ்டர் போட்டாங்க. சோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பணம் தான் விளையாடி இருக்கிறது விக்கிரவாண்டி. அது விக்கிரவாண்டியுடைய பண நடனம் என்பது டெமோக்ரஸி இல்லை, இது மணி டான்சிங். அண்ணாமலையும் அன்புமணி ராமதாசும் இத்தனை பிரச்சாரம் செய்தாலும் தோல்வி என்பது திமுக முன்னாடி வந்துருச்சு. பணம் விளையாடுறது குறைஞ்சது ஒரு 500 கோடி போட்டிருப்பாங்க எல்லாம் சேர்த்து. அதுதான் இது ஒரு திமுகவுக்கு வெற்றி. ஆனால் எதிர்கட்சிகளுக்கு தோல்வி அல்ல. கமல்ஹாசன் படுத்துட்டாரு, ரஜினிகாந்த் படுத்தாச்சு, இப்ப விஜய் படுத்துருவாரு. ஏன்னா விஜய், கமல்ஹாசன், ரஜினிகாந்த் எல்லாமே அந்த ரெட் ஜெயண்டினுடைய டாமினேஷன் இருக்கிறது. அதை வைத்து பார்த்தால் கண்டிப்பாக உதயநிதியை டெப்டி சீஃப் மினிஸ்டர் பண்ணிட்டு ஹோம் கொடுக்க போறாங்க. அதுக்கு கவர்னர் ஒத்துப்பாரா ஒத்துக்க மாட்டாரா தெரியாது. கவர்னர் முதலமைச்சர் சந்திப்பின் பிறகுதான், கவர்னருடைய கையொப்பம் இல்லாமல் அந்த இலாக்கா மாற்றுவது கடினம். விளையாட்டுத்துறை அமைச்சரை உள்துறை அமைச்சர் ஆக்குகிறார். அப்படி என்றால் துரைமுருகன் என்ன செய்ய போறாரு? வெயிட் அண்ட் வாட்ச். நிறைய நடக்க போகுது. 26க்கு முன்னாடி விக்கிரவாண்டியை வைத்துக் கொண்டு திமுக அமோக வெற்றி பெறும் என்று சொன்னால் அதை விட ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மூலமாக அண்ணாமலைக்கு கிடைத்து விட்டது. அதை அவர் டிஎம்கே ஃபைல்ஸ் மாதிரி பெருந்தகை ஃபைல்ஸ் போட்டான்னு வச்சுங்க, கண்டிப்பாக பெருந்தகை ராஜினாமா செய்வாரோ இல்ல ஜோதிமணி, மாணிக் தாக்கூர் போன்றவர்களை எல்லாம் காங்கிரசினுடைய பிரசிடென்ட் ஆக்குவதற்கு சான்சஸ் உண்டு. ஏன் அண்ணாமலை காங்கிரஸ் பக்கம் திருப்பினார் என்று கேட்டால், ராகுல் காந்தி அம்பானி கல்யாணத்திற்கு நேற்று போக கூட இல்லை, சோனியா காந்தி அம்மையாரும் போகவில்லை. இந்தி கூட்டணியிலிருந்து அனைவரும் போகி இருக்கிறார்கள். காங்கிரஸ் இந்தி கூட்டணி பிளவுபட்டுவிட்டது. திமுகவிலிருந்து சில முக்கிய கல்யாணத்துக்கு போறதுனால கூட்டணி பிளவுபட்டுருமா சார்? பரந்தூரில் இருக்கக்கூடிய போராளிகள் 2 வருடங்களாக போராடி கொண்டிருந்தவர்கள் அவர்கள் ஆந்திராவுக்கு போறேன்னு சொல்றாங்க, புலம் பெயர்கிறார்கள். அங்கு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 2000-3000 பேர்களை தூக்கி போட்டுவிட்டு அங்க இருக்கக்கூடிய விமான நிலையம் அமைத்தால், அதில் அதானி வந்தால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா சார்? காங்கிரஸ் பார்த்துட்டு இருக்குமா சார்? 10 வருடங்களாக எம்பிக்கள் என்ன செய்தார்கள்? இந்த இருக்கக்கூடிய 40 எம்பிக்கள் என்ன செய்யறாங்க மணிமாறன்? அதை பற்றி தாங்கள் ஒரு தொலைக்காட்சி போட வேண்டும் விவாதம். 40 எம்பிக்கள் வருகிறார்கள், போகிறார்கள், சாப்பிடுகிறார்கள், தூங்குகிறார்கள், எழுதுகிறாங்க, உட்காடுறாங்க, எழுதுறாங்க. அவருடைய சாதனை என்ன? நீட் ஒழிக, ஹிந்தி ஒழிக, கவர்னர் ஒழிக, அமித்ஷா ஒழிக, எல்லாரும் வாழ்றது ஒண்டி திமுக ஒண்டி விக்கிரவாண்டி மாதிரி பணத்தை கொடுத்துட்டு வாழ்ந்துட்டு. சார் வணக்கம். வணக்கம், நமஸ்காரம். நமஸ்காரம் மணிமாறன். என்னதான் நம்ம இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், கள்ளக்குறிச்சி விஷயம் ஒரு பூதாகரமா வெடிச்சது. அதன் பிறகு இப்போ மாநில தலைவரான பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை, இதெல்லாம் நடந்ததற்கு பிறகும் ரொம்பவே முன்னிலையில திமுக இருக்காங்க. இது குறித்து உங்களது பார்வை? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாழ்த்துக்கள், மு.க. ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள். தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி கள்ளக்குறிச்சியும் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணமும் அதை ஈடுபடி செய்து விட்டுதா இந்த வெற்றி என்றுதான் கேள்விப்படிக்கையாக இருக்கிறது. எத்தனை பேர் செத்தாலும் சரி திமுக வின் பண்ணிட்டே போகணும். எல்லாம் பணத்தினுடைய வெற்றி தானே தவிர மற்றவை ஒன்றுமில்லை. இதனால் 2026 பொது தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்று தாங்கள் யோசித்தீர்களானால் அது ஒரு சபலமாகத்தான் முடியுமே தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பொதுமக்களிடையே பரவலாக எதிர்ப்பு இருக்கிறது. இப்ப பாருங்க 15 மினிஸ்டர் போனாங்க, உதயநிதி போயிட்டாரு, வருங்கால முதலமைச்சரே வருக வருக போஸ்டர் போட்டாங்க. சோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பணம் தான் விளையாடி இருக்கிறது விக்கிரவாண்டியில. அது விக்கிரவாண்டியினுடைய பண நடனம் என்பது டெமோக்ரஸி இல்லை, இது மணி டான்சிங், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ பாமகவுடைய 2வது அணியில் வந்தாலும் 3வது சுற்றிலும் 4வது சுற்றிலும் பாமகவுடைய ஓட்டும் திமுகவுடைய ஓட்டையும் பாத்தீங்கன்னா 50% எக்ஸ்ட்ராவா இருக்குது. அதாவது ஹாஃப் தான் இருக்குது. ஆக மொத்தம் பாமகவிற்கும் இது ஒரு பேரிடி. இதை வைத்துக் கொண்டு 2026 பொது தேர்தல் எப்படி இருக்கும் என்று யோகித்தால் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அபாயமணியாகத்தான் முடியும். காரணம், இதை வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகள் ஒன்றாகி விடுவார்கள். உதாரணத்திற்கு சொல்ல போனால், திமுக அதிகமாக வளருவதையும் திமுகவினுடைய வளர்ச்சி பார்த்து காங்கிரஸோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியோ எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள். ஆனால் விஜய் போன்றவர்கள் திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டாலும், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு உறுப்பினர், தலைவர் துரைமுருகன் கைது செட்டார் பாருங்க, அந்த பாட்டுகள்லாம் பாடி, அதெல்லாம் பண்ண அது அநாகரிகமான செயல், ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல.
எதினும் திமுகவிற்கு பாராட்டுதல். இதிலிருந்து ஒரு எச்சரிக்கை, எதிர்கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்ணாமலையும் அன்புமணி ராமதாசும் இத்தனை பிரச்சாரம் செய்தாலும் தோல்வி என்பது ஒரு பப்ளிக் பர்செப்ஷன். எப்படின்னு கேட்டீங்கன்னா மணிமாறன், உங்களுக்கு நம்பர் கேம் தான். அந்த நம்பர் கேம்ல திமுக முன்னாடி வந்துருச்சு. பணம் விளையாடுறது குறைஞ்சது ஒரு 500 கோடி போட்டிருப்பாங்க எல்லாம் சேர்த்துட்டு. அதுதான் இது ஒரு திமுகவுக்கு வெற்றி, ஆனால் எதிர்கட்சிகளுக்கு தோல்வி அல்ல. இப்போ இந்த மாதிரியான களசூழல் நிலவிட்டு இருக்கும் போது 2026ல பலமான கூட்டணி அப்படிங்கிறது தேவைப்படுது, நீங்க கூட குறிப்பிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த சமயத்துல 2026ல அதிமுக நாம் தமிழருடன் கூட்டணியில ஈடுபடுவாங்க, அதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய நிர்வாகிகள் கூட்டத்துல பேசுனதா ஒரு தகவல் இருக்கு சார். ஆமா, அது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கத்தானே செய்கிறது. ஏன்னா விஜய் வந்து கமல்ஹாசன் படுத்துட்டாரு, ரஜினிகாந்த் படுத்தாச்சு, இப்ப விஜய் படுத்துருவாரு. ஏன்னா விஜய், கமல்ஹாசன், ரஜினிகாந்த் எல்லாமே அந்த ரெட் ஜெயண்டினுடைய டாமினேஷன் இருக்கிறது. அதை வைத்து பார்த்தால் கண்டிப்பாக ஒரு 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 கலக்குவாங்க 2026 எதிர்கட்சிகள் தான் என்னுடைய கருத்து மணிமாறன். இதெல்லாம் ஒரு டெம்பரரி செட்பேக் ஃபார் பிஎம்கே, டிஎம்டிகே, அண்ணாமலை அண்ட் அதர்ஸ். போக போக பாத்தீங்கன்னா பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய கிளர்ச்சி. அப்புறம் நரேந்திர மோடி வந்து வரக்கூடாதுன்னு சொன்னார், வந்துட்டாரு 3வது தடவையா. என்ன பண்ண போறாரு? மு.க. ஸ்டாலின் அழைக்கிறேன் எங்க கள்ளக்குறிச்சிக்கும் இது வண்ணாரப்பேட்டைக்கு அனுப்பிச்சாரா? எங்க அழைச்சாரு அவரு? ஸோ இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் திங்ஸ் தான் ஃபார் எம்.கே. ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர். அவருக்கு என்னங்க, நாளைக்கு மறுநாள் ஃபாரின் போயிட போறாரு, அவருக்கு என்ன ஆச்சு? உதயநிதியை டெப்டி சீஃப் மினிஸ்டர் பண்ணிட்டு ஹோம் கொடுக்க போறாங்க. அதுக்கு கவர்னர் ஒத்துப்பாரா ஒத்துக்க மாட்டாரா தெரியாது. கவர்னர் முதலமைச்சர் சந்திப்பின் பிறகுதான், கவர்னருடைய கையொப்பம் இல்லாமல் அந்த இலாக்கா மாற்றுவது கடினம். விளையாட்டுத்துறை அமைச்சரை உள்துறை அமைச்சர் ஆக்குகிறார். அப்படி என்றால் துரைமுருகன் என்ன செய்ய போறாரு? தென்னரசு என்ன செய்வாரு? பிடிஆர் இனிமேல் தியாகராஜ் என்ன செய்ய அடங்கி போயிடுவாங்களா அவங்கெல்லாம்? ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். நிறைய நடக்க போகுதுங்க. 26க்கு முன்னாடி விக்கிரவாண்டியை வைத்துக் கொண்டு திமுக அமோக வெற்றி பெறும் என்று சொன்னால் அதை விட ஒரு ஒரு கீழ்த்தரமான வேற ஒண்ணுமே கிடையாது. சோ செல்வ பெருந்தகை, அண்ணாமலை அவர்கள் இடையேயான அந்த வார்த்தை மோதல் அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து திமுக எதிர்ப்புலதான் தீவிரம் காட்டிக்கிட்டு இருந்தாரு. அவருடைய பாத யாத்திரையிலையும் முன்வைத்த கேள்விகள் எல்லாமே வந்து திமுக எதிர்ப்பாதான் இருந்தது. திடீர்னு எதற்காக இந்த மடைமாற்றம்? காங்கிரஸ் பக்கம் ஏன் தன்னுடைய கவனத்தை திருப்புறாரு? இப்போ திமுக எதிர்த்துதான் இருக்காரு. காங்கிரஸ்க்கு எதிர்க்கு இருக்காரு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் அது மாதிரி பேசுறாங்களே. அவரே சொல்றாரு, எனக்கு காங்கிரஸில் இருக்கக்கூடிய கேவி தங்கபாலு, இவிஎஸ் இலக்கவன் போன்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு பேப்பர் தராங்க, டாக்குமெண்ட் தரான்னு சொல்றாரு. அவரே போலீஸ்காரரே ஓப்பனா சொல்றாரு. ஆக மொத்தம் தமிழ்நாடு காங்கிரஸில் ஒரு குழப்பம் இருக்கிறது. டெல்லியிலிருந்து ஒரு சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால் மணிமாறன், நியூஸ் பிளிஸ் நேயர்களுக்கு, மல்லிகார்ஜுன் கர்கேக்கு 4 பக்க கடிதத்தை சில முக்கிய எம்பிக்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரு மாபெரும் மத்திய அரசாங்கத்தில் மூத்த அமைச்சராக இருந்தவர் ஒருவர் கூட எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் செல்வ பெருந்தகையினுடைய அயல்நாடு சொற்று பற்றி சில விவரங்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மூலமாக அண்ணாமலைக்கு கிடைத்து விட்டது. அதை அவர் டிஎம்கே ஃபைல்ஸ் மாதிரி பெருந்தகை ஃபைல்ஸ் போட்டான்னு வச்சுங்க, கண்டிப்பாக பெருந்தகை ராஜினாமா செய்வாரோ இல்ல ஜோதிமணி, மாணிக் தாக்கூர் போன்றவர்களை எல்லாம் காங்கிரசினுடைய பிரசிடென்ட் ஆக்குவதற்கு சான்சஸ் உண்டு. ஏன் அண்ணாமலை காங்கிரஸ் பக்கம் திருப்பினார் என்று கேட்டால், திமுக வந்து கொஞ்சம் அழுத்து போச்சு, நிறைய பண்ணியாச்சு. காங்கிரஸ் திமுக பிரிச்சாதான் உங்களுக்கு 2026 ஒரு விதமான ஒரு எதிர்கட்சி ஒற்றுமை வரும் என்று தான், அதுதான் ஒரு யுக்தி முயற்சி என்று நான் கருதுகிறேன். இப்போ தமிழகத்துல முதலீடு செய்வதற்காக அதானி அவர்கள் சென்னை வந்திருந்தாரு. அந்த செய்தி மிகவும் பரவலாக பேசப்பட்டது. அது குறித்து உங்களது பார்வை? ரகசியமா தான் சொல்லுங்க. ஏன்னா எந்த பேப்பர் பார்த்தோம், போட்டோ வரலீங்களே. யார பார்த்தாருன்னு சபரீசன் பார்த்தாங்களா? அவர் சபரீசன் என்னங்க, அதான் அண்ணாமலை சொல்றாரு சூப்பர் சீஃப் மினிஸ்டர்னுட்டு. ஸோ சூப்பர் சீஃப் மினிஸ்டர் பார்த்துட்டு ஒண்ணுங்க, பரந்தூர் விமான நிலையத்திற்கும் 800க்கு அருகே இருக்கக்கூடிய பெருகுடி என்ற ஒரு துறைமுகத்திற்கும் பண முதலீடு தேவை, குறைந்தது 45,000 கோடி ரூபாய் தருகிறேன் 3-4 வருடங்களில் என்று உத்தரவாதம் தந்திருக்கிறார் கௌதம் அதானி. ஆனால் அதை
டெண்டர் மூலம் விடக்கூடாது, எங்களுக்கு நேரடியாக கொடுத்து விடுங்கள் என்று தமிழக அமைச்சரவை கூடி நேரடியாக பரந்தூர் விமானம், ஓசூர் விமானம் இரண்டையும் சேர்த்து அதானி கையில் கொடுத்து விட்டார்களே ஆனால் அது அரசியல் பிரச்சனையை கிளப்பும். அதற்காகத்தான் தயங்குகிறார் மு க ஸ்டாலின், பயப்படுகிறார் மு க ஸ்டாலின். காரணம், ராகுல் காந்தி அதானியை எதிர்த்து பேசுகிறார். ராகுல் காந்தி அம்பானி கல்யாணத்திற்கு நேற்று போக கூட இல்லை. சோனியா காந்தி அம்மையாரும் போகவில்லை. இந்தி கூட்டணியிலிருந்து அனைவரும் போகியிருக்கிறார்கள். காங்கிரஸ் இந்தி கூட்டணி பிளவுபட்டு விட்டது. திமுகவிலிருந்து சில முக்கிய கல்யாணத்துக்கு போறதுனால கூட்டணி பிளவுபட்டுருமா சார்? ஏன் பண்ணக்கூடாது? அதுதான் நீ ஒரு இண்டிகேஷனே அதுதானுங்க. ஒவ்வொரு விஷயத்தை அதானி வந்தாருன்னா ஒரு 2000 கோடி ரூபாய் 2026 பொது தேர்தலுக்கு திமுகவிற்கு ஒரு பெட்டகம் கிடைத்தாலும் கிடைக்கலாமோ இல்லையோ? எல்லாமே ஒவ்வொன்றும் சேர்ந்து தானே. எங்க ஒன்னும் அதானி விஜயத்தை அவர்கள் வெளிப்படையாக சொல்ல யாரை பார்த்து ரகசியமா வச்சிருக்காங்க ஏங்க இது? அதையும் தவிர கொள்கை ரீதியில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விமான நிலையத்தை பற்றி பரந்தூரில் போராட்டம் நடக்கிறது. பரந்தூரில் இருக்கக்கூடிய போராளிகள் 2 வருடங்களாக போராடி கொண்டிருந்தவர்கள் அவர்கள் ஆந்திராவுக்கு போறேன்னு சொல்றாங்க, புலம் பெயர்கிறார்கள். அங்கு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 2000-3000 பேர்களை தூக்கி போட்டுவிட்டு அங்க இருக்கக்கூடிய விமான நிலையம் அமைத்தால் அதில் அதானி வந்தால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா சார்? காங்கிரஸ் பார்த்துட்டு இருக்குமா சார்? கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் மாசம் 15 கோடி வாங்கிட்டு பாக்கெட்ல போட்டு போயிடுறாங்க, ஆன் ரெக்கார்டு வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஊழல் நடக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொள்கை ரீதியில் மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்தாலும் மாநில அரசாங்கம் எப்படி அதானிக்கு அந்த ஏர்போர்ட்டை கொடுக்க போறாங்க? அந்த ரகசியத்தை என்னங்க பண்ணுங்க, அதை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை தேவைங்க. அதானியினுடைய சென்னை விஷயம் 4 மணி நேரத்துக்கு வந்தார் என்றாலும் கூட அவருடன் அவர் சன் கரண் அதானி வந்திருந்தாரு. அவரும் ஒரு முக்கிய திராவிட முன்னேற்ற கழக முக்கிய புள்ளியும் பேசியது என்ன? அதுதானே உங்களுக்கு அங்க ரகசியமே, முழுக்க முழுக்க ரகசியம் அதுதானுங்க. அதையும் தவிர எனக்கிட்ட ஒரு சில பேர் டீட்டெயில்ஸ் தான் இருக்குது பாருங்க. ராஜேஷ் சாந்திலால் அதானி அவர் வந்திருக்காரு சென்னையில. யார் யார் 14 பேர் அந்த ஏர்கிராஃப்ட் வந்திருக்காங்க, சிறப்பு விமானத்தை. அந்த 14 பேர் நான் வச்சிருக்கேன். கரண் அதானி கூட வந்திருக்காரு. அவரும் ஒரு மாப்பிள்ளையை எதுக்குங்க பேசணும்? அரசாங்க ரீதியாக வந்தாருன்னா அரசாங்கத்தோட பேசணும். ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய இல்லத்துக்கு போவாங்க அவங்க. காட்டுப்பள்ளி என்று இருக்கக்கூடிய 800 துறைமுகத்திற்கும் அவர் பேசுகிறார்கள். சென்னையில் மின்சாரங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் மின்சார பெட்டிகள் அதை வைப்பதற்கு ஆட்டோமேட்டட் எலக்ட்ரிக் மும்பையில் பண்ணியிருக்காங்க அதானி பவர் கார்பரேஷன். அதே மாதிரி சென்னை பாருங்க, நேற்று கூட சென்னை எலக்ட்ரிசிட்டி போர்டை 2ஆ பிரிச்சுட்டாங்க. இப்போ மத்திய அரசாங்கத்து அனுமதியுடன் கூட டிரான்ஸ்கோ என்றெல்லாம் சொல்லி, அதுவும் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் தனியார் மயத்திற்கு ஏன் எலக்ட்ரிசிட்டி மீட்டரை கொடுக்க வேண்டும்? கம்யூனிஸ்ட்காரங்கள் என்ன மயில் இறக பிடிச்சிங்க இருக்காங்களா? மணிமாறன் எங்க எதிர்க்கல அவங்க. இதுக்கு திமுக பிரைவேட்டைசேஷனுக்கு ஒத்து போகுது எப்படிங்க தனியார் மயமாக்குவதை? அதையெல்லாம் கேள்வி கேட்க வேண்டாமா? தட்டி கேட்க வேண்டாமா? அதுதான் என்னுடைய கருத்து. மணிமாறன் சார், இப்போ மறுபடியும் தமிழகம் பக்கம் வந்தோமா அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. அதற்கு குற்றவாளிகள் சரணடைஞ்சிருந்தாலும் அவங்க உண்மையான குற்றவாளிகள் கிடையாது அப்படின்னு சொல்லி மாயாவதி அவர்களே அந்த ஸ்டேஜ்ல பேசினது இந்திய அளவுல பேசு பொருளா மாறி வட இந்திய ஊடகங்கள்லயும் இது ஒளிபரப்பப்பட்டது. அப்படி இருக்கும்போது மத்திய அரசு இந்த ஒரு வழக்குல எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லி மாநில அரசுக்கு வழிகாட்டி இருக்காங்க. அதுக்கு அவசியமே கிடையாது. அது மாநில அரசுக்கு மத்திய அரசாங்கத்திற்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் மு க ஸ்டாலின் நிர்ணயிப்பு தான் கடைசி. The buck stops at M.K. Stalin, Chief Minister's table. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டும். ஆனாலும் தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு சிறப்பு செய்தியாக பிரேக்கிங் நியூஸாக நான் சொல்ல வேண்டும் என்றால், நேற்றுக்கு முன்தினம் மாயாவதி அம்மையார் அமித்ஷாவிற்கு ஒரு கடிதம் எழுதி சில வீடியோக்களையும் இணைத்து அதில் எப்படி மெயின் குற்றவாளிகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வருகிறார்களா என்று கேள்விக்குறி அனுப்பி இருக்கிறார். அதை எழுதி கொடுத்ததே தொல் திருமாவளவன் தாங்க. அவர் இப்ப சொல்றாரு ஆருத்ரா ஸ்ட்ரீட் ஃபண்ட்ல இருந்து இருக்கவங்க எல்லாம் கொலை பண்ணிருக்காங்க, பாஜக தொடர்பு இருக்குது, தசை திருப்பி விடுறாரு திருமாவளவன்.
தமிழகத்தில் மாயாவதி வளருவதை திருமாவளவனுக்கு ஏற்க முடியாது. காரணம், 2 பேரும் தலித் ஓட்டை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. தலித் ஓட்டு பிரிஞ்சால் சீமானுடைய கடை காலி ஆயிடும். சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது இளைஞர்கள் தானே சார்? அதுதானே நீங்களும் குறிப்பிட்டிருந்தீங்க முந்தைய நேர்காணல்கள் தான். சீமானுக்கு இருக்கு, அதே மாதிரி தொல் திருமாவனுக்கு இருக்குதே. திருமாவளவன் அதே டிராமா தானே பண்ணிட்டு இருக்காரு. தொல் திருமாவளவனுடைய ஒரு அரசியல் நாடகம் தலித்தை வைத்துக் கொண்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டியது. அந்த தலித் மக்கள் முழித்து கொண்டு விட்டார்கள். இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையில் இருந்து தலித் மக்கள் விடுதலை சிறுத்தையிலிருந்து வெளியே போகிறார்கள். அதைத்தானே நான் இப்பொழுது மீண்டும் மீண்டும் சுட்டி காண்பிக்க ஆசைப்படுகிறேன். சீமான் விஷயம் வேற, தொல் திருமாவளவன் விஷயம் வேறங்க. சீமான் இந்த பாடல் சமாச்சாரமாக ஏதோ ஒரு தவறான பாடலை போட்டுவிட்டார் என்று ஒரு ஒரு நியாயமற்ற ஒரு அரசாங்க நடவடிக்கை அது. இப்ப நம்ம 2 பேரும் பாடுறோம், நம்மள போய் ஜெயில போட்டுருவாங்களா? என்னங்க அது? அதுல இருக்க வார்த்தைகள் முக்கியம் இல்ல சார். வார்த்தை நம்மளும் வார்த்தை மரியாதையா பேசுறதுனா தான் நம்ம கிட்ட வரல கவர்மெண்ட். அது அரசாங்கத்திற்கு பத்திரிகை சுதந்திரம் இருக்கட்டும், பேச்சு சுதந்திரம் வேண்டாமாங்க. அவர் என்ன ஒண்ணா பேசலாம், உன்னத பேசக்கூடாதா? 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக வர முடியாது, அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தடையாக இருக்கும் என்றெல்லாம் சவடால் விட்டாரு நம்ம மு.க. ஸ்டாலின். என்னாச்சு? மாண்புமிகு பிரதமராக நரேந்திர மோடி வந்து விட்டார். அது திமுகவிற்கு முகத்தில் பூசிய ஒரு கரி மாதிரி தானே ஆயிடுச்சு. 2 முறை தோற்றுட்டாங்க திமுக. 2019 2024 10 வருடங்களாக எம்பிக்கள் என்ன செய்தார்கள்? இந்த இருக்கக்கூடிய 40 எம்பிக்கள் என்ன செய்யறாங்க மணிமாறன்? அதை பற்றி தாங்கள் ஒரு தொலைக்காட்சி போட வேண்டும் விவாதம். 40 எம்பிக்கள் வருகிறார்கள், போகிறார்கள், சாப்பிடுகிறார்கள், தூங்குகிறார்கள், எழுதுகிறாங்க, உட்காடுறாங்க, எழுதுறாங்க. அவருடைய சாதனை என்ன? அவர் தமிழகத்திற்கு என்று தொழில் வளர்ச்சியில் ஈடுபட்டார்களா, அல்லது தமிழகத்திற்கு என்று நிதி வளர்ச்சிக்கு சொன்னாங்களா? இதெல்லாம் கேட்பாங்கல்ல. 8 வருஷம் 10 வருஷம் வேஸ்ட் ஆச்சுன்னா அடுத்த 5 வருஷம் வேஸ்ட் ஆச்சுன்னா தமிழக வளர்ச்சி எப்படி? மு.க. ஸ்டாலின் சொல்றாரு மெட்ரோ திட்டத்திற்கு பணம் தரவில்லை என்று. இந்த எம்பிக்கெல்லாம் என்ன மயில் இறகை பெருகி கொண்டு இருக்கிறார்களா? அவங்களும் சுழற்சி வேண்டாமா? ஏன் மு.க. ஸ்டாலின் பேசணும்? அந்த எம்பிக்கள் என்ன பண்ணாங்க? கனிமொழி என்ன பண்றாங்க? அந்த மனோகர்லால் கட்டர் என்று சொல்லக்கூடிய மந்திரியை சந்தித்து தமிழக எம்பிக்கள் அனைவரும் சந்திக்க நீட் ஒழிக, ஹிந்தி ஒழிக, கவர்னர் ஒழிக, அமித்ஷா ஒழிக, எல்லாரும் வாழ்றத திமுக விக்கிரவாண்டி மாதிரி பணத்தை கொடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் கணக்கு. எங்க 40 எம்பிக்களுடைய ஒரு செயல்பாடு டெல்லியில் என்ன? ஒண்ணுமே கிடையாது. ஜாஃபர் சாதிக் வழக்குல அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்திருக்காங்க. குறிப்பா நீதிபதி அவர்கள் குறிப்பிட்ட சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, என்சிபி அவருக்கு எதிரான ஆதாரங்களை சரியான முறையில சமர்ப்பிக்கல, அதனால அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுக்கலாம். அப்ப இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஆமா, ஒரு சர்க்கிள் தான் என்சிபிக்கு, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோக்கு ஒரு சர்க்கிள் தான் இருக்கிறது. அதை கண்டிப்பாக அடுத்த விவாதத்தில், அடுத்த கோர்ட்டினுடைய ஹியரிங்ல அதை சரிப்படுத்தி விடுவார்கள். அது இலாக்காக்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருந்தாலும் அவருக்கு ஜாமீன் கிடைச்சிட்டுனால கேஸ் மூடிட்டாங்களாப்பா. அவர் திமுக உறுப்பினர் திருப்பி சேர்ந்துருவார் ஜெயில இருந்து வந்த அப்புறம். அவர் ஒரு இளைஞர் அணிக்கு துணைத் தலைவராக இருந்தார் இல்ல ஜாஃபர் சாதிக், திருப்பி சேர்த்துடுவாங்களே அவர் ஜாமீன் கிடைச்சிட்டுங்கிறதுனால. ஸோ என்னை பொறுத்த மட்டும் என்சிபி ஒரு சறுக்கல் ஏற்பட்டு விட்டது உண்மைதான். அது ஒரு மாபெரும் பேரிடி என்சிபிக்கு. இருப்பினும் அவருடன் இருக்கக்கூடிய அவருடைய சகோதரர், அவருடன் வந்திருக்கவங்களுக்கு எல்லாம் பெயில் கிடைக்கலையே. அவங்களுக்கு எப்ப பெயில் கிடைக்கும்? கேஸ் கண்டினியூ ஆகும்ல. நாடே முக்கியமா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு வழக்குல புலனாய்வு அமைப்புகளே சரியான ஆதாரங்களை கொண்டு போய் கொடுக்கல அப்படிங்கறத எப்படி சார் எடுத்துக்கிறது? ஏன்னா இந்த வழக்கு தமிழகத்துல மிகவும் பரபரப்பா பேசப்படுது. குறிப்பா இந்திய அளவுல போதைப் பொருள் புழக்கம் அதிகமானதுக்கு காரணமா இந்த ஒரு வழக்கு பார்க்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது இதுல 2 துறைகளுக்கு இடையேயான இந்த கருத்து முரண்பாட்டால ஆதாரங்கள் சமர்ப்பிக்கிறது டிலே ஆகுறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சரியா? தமிழக போலீசாருடைய ஒரு போக்கு கூட காரணமாக இருக்கலாம். தமிழக போலீசார் ஆக்ஷன் எடுக்கணும்னா தமிழ்நாடு போலீஸ் தான் எடுக்கணும். ட்ரக் மெனேஸ்னா போதைப் பொருட்கள் என்றால் அதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருநெல்வேலியிலும்
வேலூரிலும் பேசியிருக்கிறார். தேர்தல் களத்தில் தமிழகத்தில் மணல் கொள்ளை ட்ரக் மெனேஸ் இருக்கிறது என்று. அதை தைக்கட்ட வேண்டாமா? அதை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் தமிழக போலீசாரும் தானே. என்சிபி என்ன பண்ணுவாங்க அதுக்கு? ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, போதைப் பொருள் மூலமாக தமிழகத்தில் கல்வித்தரம் குறைந்து விட்டது. கள்ளச்சாராயம் மூலமாக தமிழகத்தில் சுகாதாரம் குறைந்து விட்டது. நீங்க என்னதான் சொன்னாலும் அது எல்லாம் சேர்ந்து 2026 பொது தேர்தலில் பாதிக்கும் என்பதுதான் சில அரசியல் வர்ணனையாளர்களுடைய கருத்து. சார், நாடாளுமன்றத்துல பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட போகுது. அதுல அந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்னென்னு ஏதாவது தகவல் இருக்கா? குறிப்பா தமிழகத்துக்கு எந்த மாதிரியான சலுகைகள் இல்ல ஏதாவது திட்டங்கள் வரப்போகுது? நாடாளுமன்றத்தில் ஜூலை 23ஆம் தேதி, இன்னும் எக்ஸாக்ட்லி 10 நாள், நாம் இதுவரை சாட்டர்டே 13th ஜூலை இதை ரெக்கார்ட் செய்கிறோம். 23ஆம் தேதி இதே சமயத்தில் நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட், 11வது பட்ஜெட் நரேந்திர மோடியுடைய பட்ஜெட் எந்த சாதனை படைத்தது. நரேந்திர மோடி கொடுக்கக்கூடிய அந்த பட்ஜெட் என்பது 70 வயது மேல் இருக்கக்கூடியவர்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி, சமூகத்தில் ஒரு பாதுகாப்பு தருகிறேன் என்று சொன்னாரே, அந்த ஆயுஷ்மான் பாரத் மூலமாக, இன்க்ளூடிங் மை செல்ஃப், எனக்கும் 70 வயசு மேல ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கெல்லாம் ஒரு சமூக நலத்திட்டம், அதை வெற்றிகரமாக செய்து கொடுப்பார் பட்ஜெட்டில். தமிழகத்திற்கு கண்டிப்பாக மேன்மேலும் உதவிகள் வழங்கப்படும். ஸ்டாலினுக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாருங்க. அது கடல்ல போற மாதிரி. ஏன்னா அவங்க இப்போ திட்டம் அனுப்பிச்சிடுவாங்க. மத்திய அரசாங்கத்தின் வருவது, இப்போ உதாரணத்திற்கு இந்த சென்னை மெட்ரோவிற்காக 7000 கோடி ஒதுக்கி கூட தமிழகத்திற்கு அரசாங்கத்துடைய செலவு என்னங்க? ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, மத்திய அரசாங்கத்தின் பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு அதிகமான சலுகைகள் இருக்கத்தான் இருக்க போகிறது. கண்டிப்பாக 2026 பொது தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு தமிழகத்திற்கு சலுகை தருவார்கள். அதுவும் பிடிக்காது. ஒன்னே ஒன்று சொல்றேன், மெட்ரோன்னு கேட்கிறாருல்ல எம்.கே. ஸ்டாலின், திமுக எம்பிக்கள் அதை பற்றி மெட்ரோல இருந்து 4000 கோடி வாங்கி கொடுத்துட்டு, இவர் மெட்ரோ ட்ரெயின்ல போறக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாம் பெண்களுக்கு இலவச பஸ்ன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் மெட்ரோ டிராபிக் குறைஞ்சு போச்சு. அப்ப எதுக்கு மெட்ரோ? நீங்க இலவசமா கொடுத்துடலாமே. ஆக மொத்தம் இந்த கொள்கை கோட்பாட்டில் முரண் இருக்கிறது மு.க. ஸ்டாலினுடைய அணுகுமுறையில். அதைத்தான் மத்திய அரசாங்கம் குறிப்பிட்டு சொல்கிறது. 7000 கோடி கேட்கறீங்க, மத்திய அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கையிலிருந்து எங்களுக்கு மெட்ரோவுக்கு கொடுங்க. ரைட், சென்னைக்கும் பரங்கிமலைக்கும் இருக்கக்கூடிய மெட்ரோவுக்கு செகண்ட் எக்ஸ்பான்ஷன் இருக்க போகுது. ஆனா தமிழ்நாட்டுல பிராட்வேல இருந்து பரங்கிமலைக்கு போகக்கூடிய மகளிர் ஸ்பெஷல்ல எல்லா பேசஞ்சர் நீங்க அள்ளின்னு போயிட்டீங்க, ஃப்ரீயா கொடுக்குறீங்க. இனாம் எதுக்குங்க? அப்ப மெட்ரோக்கு 7000 கோடி எதுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கணும்? நீங்க பாட்டு இனாம் சொல்லலாம். மத்திய அரசாங்கத்திற்கு பழி போட வேண்டியது, மு.க. ஸ்டாலின் சொல்ல வேண்டியது மோடியே திரும்பி கோ பேக் என்று. எங்க இந்த பொருளாதார கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அணுகுமுறை தப்பு. ஒரு சமயத்தில் இலவச பஸ் பாஸ் கொடுத்துடுறீங்க பெண்களுக்கு, அந்த பஸ் வரதே கிடையாது, அது வேற விஷயம். ஆனாலும் அந்த பஸ்ஸில் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் தானே மெட்ரோலையும் போறாங்க. மெட்ரோ டிராபிக் குறைஞ்சிரும்ல, எதுக்காக உங்களுக்கு விஸ்தாரம் பண்ண வேண்டியது? மெட்ரோ ஈசிஆர் மட்டும் கொண்டு போறாங்க, ஓஎன்எம்ஆர் ரோடு மட்டும். இவர் பஸ் விட்டுருவாரு ஃப்ரீயா. சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கும் சென்னையிலிருந்து வேலூருக்கும் இலவசம் போடு. அது வாக்கு வங்கி வாங்கிட்டு பொய் சொல்லி பிரச்சாரத்தை, அதுதான் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சொல்றாங்க, பொய் வாக்குறுதி. ரெண்டு பக்கம் பேசக்கூடாதுங்க. ஒன்னே ஒண்ணு, எய்தர் நீ மெட்ரோ கிட்ட இருந்து பணம் வாங்கி இனாமாக கொடுக்காத, இல்ல இனாமாக எல்லாருக்கும் பஸ் பாஸ் கொடுத்துருங்க, மெட்ரோவை பத்தி பேசாதீங்க. இதெல்லாம் சரி செய்வதற்காகத்தான் தமிழகத்திலிருந்து தங்கம் தென்னரசு நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியாகிவிட்டது. தமிழகத்திற்கு பற்பல புது திட்டங்களை தர இருக்கிறார்கள். எது கொடுத்தாலும் சாட்டிஸ்பாக்சனே கிடையாதுங்க மு.க. ஸ்டாலினுக்கு. அள்ளி அள்ளி கொடுத்துடணும், அவங்க பாட்டு திட்டிட்டு இருக்கணும். ரெண்டாவது, மத்திய அரசாங்கத்தில் நிறுத்த வேண்டியது பலூன் விட்டாங்க, கோபேக் மோடின்னு. இப்ப ஏன் சரணடைகிறார்கள் மு.க. ஸ்டாலின் பிரதம மந்திரியிடம் பணம் வேண்டும் என்று? எங்க மு. கருணாநிதியினுடைய 100ஆண்டு விழாவுக்கு ஒரு கோல்டு காயின் 100 ரூபாய் காயின் போட்டாங்க ஸ்பெஷலா, அது நரேந்திர மோடியினுடைய அனுமதியின் பெயரில். அந்த 100 ரூபாய் காயின் சில லிமிட்டட் சர்க்குலேஷன் தான் இருக்குங்க. எப்போ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தா, சென்னை நம்ம பல்கலைக்கழகத்திற்கு 150வது வருடம் வருகிறது, அதுக்கு ஒரு காயின் போடுவாங்க, ஸ்டாம்ப் போடுவாங்க. இதெல்லாம் ஒரு வழக்கத்தில் வருவது.
அப்ப போடும்போது பாராட்டுறீங்க, மெட்ரோக்கு தானம் கொடுக்கலன்னு திட்டுறீங்க, பலூன் விடுறீங்க, கருப்பு பலூன் விடுறீங்க. அது ஏதாவது ஒரு நிலைப்பாடு திமுகவுக்கு வேண்டும் அல்லவா? அதை திமுக சரி செய்யவில்லை. கள்ளச்சாராயத்தை பார்த்து கொண்டு விட்டுட்டு இருக்கலாம். நீ டெல்லியில இருந்து நீங்க பணம் கேட்கலாம். உங்களுடைய வரும்படி எங்க போச்சுங்க? நீ மணிமாறன், நானும் நீங்களும் குடும்பம் நடத்தும் நடுத்தர குடும்பத்திலிருந்து வருபவர்கள். எனக்கு ஒரு எக்ஸ் அமௌண்ட் சேலரி வருதுன்னா நான் எப்படி செலவழிப்பேன்னு எனக்கு தெரியும். மணிமாறனுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை சம்பளமாக வருகிறது, உங்க முதலாளி தராரு. நான் ஓய்வு பெற்று விட்டேன், எனக்கு ஓய்வூதியம் இவ்வளவு வருது. இதனால இதுக்கேற்ற விரலுக்கேற்ற வீக்கம் தானே வருங்க. மு.க. ஸ்டாலின் கேட்பது பாட்டு லட்சம் கோடி கொடுத்தா கூட சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்க. இனாமா எல்லாம் இனமா கொடுத்துருவேன், நீங்க நோட்டு பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதான் நரேந்திர மோடி சொன்னார், எல்லாத்தையுமே நான் டிஜிட்டல் பண்ணி விட்டுறேன், எல்லாமே மொபைல்ல கொண்டு வந்துடுறேன், பிரிண்ட் பண்ண மாட்டேன் நோட்டுன்னு சொன்னாரு. நல்ல கொள்கை. ஆனா ப. சிதம்பரம் தான் வச்சுக்க, காகிதம் தானே, அட்ரா லட்சம் கோடி அட்ரான்னு வரவர். அதுதான் வித்தியாசம். அதைத்தான் மு.க. ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்களுடைய கருத்து என்று சொல்லி நாம் இந்த விவாதத்தை முடித்துக் கொண்டு அடுத்த வீடியோவில் பரபரப்பான செய்திகளை நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். மணிமாறன் வாழ்க, நியூஸ் கிளிட்ஸ் வாழ்க. உங்களுடைய நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். Milky Mist ice creams. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.